Good morning students. Refractive index ஓட continue பார்க்க போறோம். இந்த refractive indexக்கு யூனிட் கிடையாது. அதாவது ஒளிவிலகல் எண்ணுக்கு அலகு இல்ல. In vacuumல refractive index value பாத்தீங்கன்னா 1. அதுதான் smallest value. For any other mediumத்துக்கு 1 விட அதிகமாக தான் இருக்கும் refractive index value. அந்த refractive indexங்கிறது வேற ஒண்ணும் இல்ல. Optical density தான் நான் அப்படி சொல்றோம். அதாவது ஒளி அடர்த்தி லைட் பகுதியில் அந்த லைட்டோட அடர்த்தி தான் நாம ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னு சொல்றோம். ஓகே, நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன். அதாவது டென்சிட்டி அதிகமாக இருந்தால் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸும் அதிகமாக இருக்குன்ட்டு. ஓகே, அப்போ டென்சிட்டி ஒரு மீடியத்தோட டென்சிட்டி அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கவே ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். refractive index or optical density. ஓகே, அப்ப இதுல லைட்டோட ஸ்பீட் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கும். ஏன்னா டென்சிட்டி அதிகமா இருக்குது. இப்ப refractive index or optical density அதிகமா இருக்குது. பட் லைட்டோட ஸ்பீட் எப்படி இருக்கும், கம்மியா இருக்கும். ஓகே, அதுவே இன் வேக்யூம் ஆர் ஏர்ல பாத்தீங்கன்னா டென்சிட்டி எப்படி இருக்கும், கம்மியா இருக்கும். refractive இண்டெக்ஸும் கம்மியா இருக்கும். பட் ஸ்பீடு அதிகமா இருக்கும். ஓகேவா, இது நல்லா தெரிஞ்சுக்கணும். மீடியத்துல லைட் அந்த டென்சிட்டி அதிகமா இருக்கும். ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆர் ஆப்டிகல் டென்சிட்டி அதிகமா இருக்கும், ஸ்பீடு கம்மியா இருக்கும். பட் இன் வேக்யூம் ஆர் ஏர்ல பாத்தீங்கன்னா டென்சிட்டி கம்மியா இருக்கும், ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆர் ஆப்டிகல் டென்சிட்டி கம்மியா இருக்கும், பட் ஸ்பீடு அதிகமா இருக்கும். ஓகேவா, அதான் சொல்லிருப்பாங்க. Higher the refractive index of a medium, greater is its optical density and speed of light through the medium is lesser. And vice versa. அப்படின்னா அப்படியே ஆப்போசிட் தான் எது, இன் ஏர்ல ஆர் வேக்யூம். ஓகேவா, அது தமிழ்ல சொல்லிருப்பாங்க பாருங்க தெளிவா. அதாவது உயர்ந்த ஒளிவிலகல் எண்ணை பெற்றுள்ள ஊடகத்தின் ஒளி அடர்த்தி அதிகமா இருக்கும். அவ்வூடகத்தின் வழியே ஒளி மெதுவாக தான் செல்லும். இதே போன்று குறைந்த ஒளிவிலகல் எண்ணை பெற்றுள்ள ஊடகம், உயர்ந்த ஒளிவிலகல்னா மீடியம், ஃபார் எக்ஸாம்பிள் கிளாஸ், வாட்டர் எடுத்துக்கலாம். ஓகே, அதுவே குறைந்த ஒளிவிலகல்னா ஏர், வேக்யூம். ஸோ அதில் குறைந்த ஒளிவிலகல் எண்ணை பெற்றுள்ள ஊடகத்தின் ஒளி அடர்த்தி குறைவாக தான் இருக்கும். அப்போ அவ்வூடகத்தின் வழியே ஒளி எப்படி வேகமாக செல்லும். இதுல ஒரு குறிப்பு கொடுத்திருப்பாங்க. என்னன்னா, ஒளி அடர்த்தியை ஊடக பொருளின் நிறைய அடர்த்தியுடன் சேர்த்து குழப்பிக் கொள்ளக்கூடாது. என்ன சொல்றாங்க, இந்த ஆப்டிகல் டென்சிட்டிங்கிறது அது என்ன சொல்றோம் நம்ம, அதான் ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். பட் நம்ம மீடியத்தோட டென்சிட்டி கூட என்ன பண்றோம், அதாவது அந்த மீடியம், அதாவது மாஸ் டென்சிட்டி கூட போட்டு குழப்பக்கூடாது, கன்ஃபியூஷன் பண்ணக்கூடாது. ஏன்னா அது ரெண்டுமே டிஃப்ரெண்ட் என்டிட்டிஸ். மாஸ் டென்சிட்டி வேற, ஆப்டிகல் டென்சிட்டி வேற. ஓகேவா, பாருங்க இந்த டேபிளேஷன் கொடுத்திருப்பாங்க. ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் டிஃபரண்ட் மீடியா இன் வேக்யூம்ல 1.00, ஏர்ல 1.0003, கார்பன் டை ஆக்சைடு கேஸ்ல 1.0005. அது மாதிரி டிஃபரண்ட் மீடியா பொறுத்து என்னது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வேல்யூ சேஞ்ச் ஆகும். அப்ப இந்த வேக்யூம்ல பாருங்க ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1.00. அதுவே டைமண்ட், கேலியம் பாஸ்பேட்ல பாருங்க ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எப்படி இருக்குது, 2.4 to 3.50. அந்த மாதிரி அதிகமா இருக்குது. ஏன்னா இதுல டென்சிட்டி அதிகமா இருக்குது. ஓகேவா, அப்ப டென்சிட்டி அதிகமா இருந்தால் ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸும் எப்படி இருக்கும், அதிகமா தான் இருக்கும். கிளாஸ் பாருங்க ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1.52, ஆலிவ் ஆயில் ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1.48, பியூர் வாட்டர் 1.33. ஓகே, ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மீடியா பொறுத்து ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வேல்யூ என்னாகும், சேஞ்ச் ஆகும். ஓகேவா, இது 1 மார்க்ல கேட்பாங்க. இந்த டேபிளேஷன் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து இதை வச்சு ஒரு எக்ஸாம்பிள், இது 2 மார்க்ல கேட்பாங்க. இந்த எக்ஸாம்பிள் சம் 2 மார்க் ஆர் 1 மார்க். என்ன கேட்டிருக்காங்க, ஒன் டைப் ஆஃப் டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் ஹஸ் ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், அதாவது கிளாஸோட ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1.5. ஓகே, இங்க என்ன கொடுத்துருக்காங்க 1.52வா, இது ரவுண்ட் பண்ணோம்னா என்ன போடுவோம், 1.5 தான் போடுவோம். ஏன்னா 5 விட இங்க 2 கம்மியா இருக்குதா, அதனால இங்க 1.5 தான் போடுவோம். இப்போ வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் லைட் த்ரூ திஸ் கிளாஸ், அதாவது
கிளாஸ் லைட்டோட ஸ்பீடு என்ன அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. கிளாஸோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1.5. இது நல்லா பார்த்துக்கோங்க, அடிக்கடி கேட்பாங்க. எக்ஸாம்பிள்ஸ் மாதிரி கிளாஸோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்ன அப்படின்னு கேட்பாங்க. இந்த 1.5ங்கிறது இங்கே ஆக்சுவலாக இங்கே 1.52 தான். இது 2 பண்ணி தான் அங்கே போட்டிருக்கேன் 1.5ன்ட்டு. ஏன்னா இங்கே 1.52, சப்போஸ் இங்கே 2 பதிலாக 5 இருந்தால் இங்கே இது என்ன நம்பரு, ஆட் நம்பர், அதனால இங்கே 1 ஆட் பண்ணி 1.6 போட்டுடலாம். பட் என்னது இங்கே 5 விட 2 தான் இருக்கு, 5 விட கம்மியாக 2 தான் இருக்குது, அதனால நம்ம 1.5 இங்கே போட்டிருக்காங்க. ஓகே, அப்போ இங்கே பாருங்க அதே ஃபார்ம் தான், ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் n = c/v. பட் என்ன கேட்குறாங்க, ஸ்பீடு கேட்குறாங்க. பட் இன் மீடியத்தில், அதாவது கிளாஸில். அப்போ வெலாசிட்டி என்ன போடுவோம், v போடுவோம். v = c/n, வேற ஒன்றும் இல்லை, n கொண்டு வந்துட்டு v கொண்டு போயிட்டேன். v = c/n. v = c தெரியும் நமக்கு, 3 × 10⁸ m/s. டிவைடட் பை என்னங்கிறது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், என்னது கிளாஸோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 1.5 போட்டாச்சு. அப்போ 3ல் எத்தனை 1.5 இருக்குது, 2 1.5 இருக்குது. அப்போ 2 × 10⁸ m/s. அப்போ நமக்கு தெரியும் இன் வேக்யூமில் 3 × 10⁸ m/s லைட் ட்ராவல் ஆகுது. பட் மீடியத்தில், எஸ்பெஷலி கிளாஸில் லைட்டோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 2 × 10⁸ m/s தான் ட்ராவல் ஆகுது. ஓகேவா, அது 3 lakhs பார்த்தீங்கன்னா இன் வேக்யூமில், இன் கிளாஸில் 2 lakhs தான் per செகண்டுக்கு லைட்டு ட்ராவல் ஆகுது. ஓகே, ஸோ இது 2 மார்க் ஆர் 1 மார்க்கில் கேட்பாங்க. இந்த டாபிக் வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக், ஏன்னா இது 2 மார்க்கில் கேட்பாங்க, இது 2 மார்க்கு, இந்த டேபிள் 1 மார்க்கு, நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா, அது மட்டும் இல்லாமல் இது யூனிட் கேட்பாங்க, அது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸுக்கு யூனிட் இருக்கா, அது 1 மார்க் கேட்பாங்க. இதுக்கு நோ யூனிட். ரைட், ஓகேப்பா, தேங்க்யூ.